பசுமையான அந்த கிராமத்து கோயில் முன்னால் அந்த படகு கார் தேங்கி நின்றது. உள்ளே இருந்து முட்டாக்கு போட்டபடி ஒரு இளம் பெண்ணும் கூடவே இன்னொரு பெண்ணும் இறங்கினார்கள். கார் டிரைவர் வெள்ளை யூனிஃபார்ம் வெள்ளை தொப்பி என்று அமர்க்கலமாக இருந்தான். முட்டாக்கு போட்ட அந்த பெண்ணும் உடன் வந்த பெண்ணும் அந்த கோயிலுக்குள் நடந்தார்கள். அது ஒரு பழமையான சோழர் காலத்து சிவன் கோயில். ஏராளமான கல் தூண்கள் கொண்டு கட்டப்பட்டிருந்தது. அதில் பல தூண்கள் இடுப்பொடிந்த மாதிரி சாய்ந்து கிடந்தன. குறுக்கும் நெடுக்குமாய் குரங்குகள் உலாவிக் கொண்டிருந்தன. கோயிலில் கூட்டமில்லை. முட்டாக்கு போட்ட அந்த பெண்ணும் உடன் வந்த பெண்ணும் நோட்டமிட்டபடியே சன்னதிக்குள் நுழைந்தார்கள். வௌவாய் கழிவு வாசம் தூக்கலாகவே இருந்தது. அப்பின மாதிரி இருட்டு வேறு. அதனாலேயே உள்ளே சன்னதியில் லிங்கம் தீப சுடர் ஒளியில் கொஞ்சம் பார்க்கும்படியாகவே தெரிந்தது. தீப்தா, அங்க பாரு சுவாமிய என்று உடன் வந்த பெண் அந்த முட்டாக்கு போட்ட பெண்ணுக்கு சுட்டி காட்டினாள். அவளும் கவனித்தாள். இருளில் கொஞ்சம் மெல்லத்தான் நடக்க முடிந்தது. உள்ளே சன்னதியில் பெரிய குருக்கள் இல்லை. அவருக்கு பதிலாக அவர் மகன் சங்கரன் தான் இருந்தான். அவருக்கு பின் அவன்தான் கோயில் குருக்கள் பொறுப்பை ஏற்க வேண்டும். அந்த முட்டாக்கு போட்ட பெண் அவன் எதிரில் முட்டாக்கை விளக்கவும் லேசாக விக்கித்தான் அவன். நீங்க நடிகை தீப்த பிரியா தானே என்று அவன் கேட்கவும் அவளும் ஆமோதித்தாள். அவனிடம் நம்ப முடியாத ஒரு படபடப்பு உருவாக தொடங்கிற்று. இன்று பெரிதாக கோயில் ஊழியம் பார்க்க இளைஞர்கள் விரும்புவதில்லை. இந்த சங்கரனும் ஐடி கம்பெனி வேலைக்கு காத்திருக்கும் ஒருவன்தான். வேலை வரும் வரை உடல் நலமில்லாத அப்பா குருக்களுக்கு பதிலாக பரம்பரை உரிமையோடு சன்னதிக்கு வந்திருக்கிறான். சங்கரனும் படபடப்பு குறையாமல் அர்ச்சனையெல்லாம் செய்து முடித்த நிலையில் அவளோடு மாமியின் துணையோடு போட்டோ எல்லாம் பிடித்து கொண்டான். இதை இப்பவே ஃபேஸ்புக்ல போடுற என்று வழிந்தான். தீப்தா அதையெல்லாம் பெரிதாக ரசிக்கவே இல்லை. ஜோசியர் ஒருவர்தான் அவளை இந்த கோயிலுக்கு போய் 9 முறை பிரதட்சணம் செய்தால் உன் மனக்குறை தீரும் என்று கூறியிருந்தார். அதனாலேயே தீப்தா வந்திருக்கிறாள். இவளை ஒரு அரசியல்வாதி இரவு பகல் போன் செய்து மிரட்டிக் கொண்டே இருக்கிறான். தீப்தா ஒரு படத்தை வேறு எடுத்து தொலைத்து விட்டாள். ஆகையால் அந்த அரசியல்வாதியை பகைக்கவும் முடியவில்லை, அவனை நெருங்கவும் முடியவில்லை. 24 மணி நேரமும் ஒரு மனிதன் வெற்றிலையை மெல்வதோடு விஸ்கியை குடித்தபடியே இருந்தால் பன்றி கூட கிட்ட நெருங்க முகம் சொலிக்கும். தீப்தாவோ வண்ணமயில். அந்த அரசியல்வாதியிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஜோசியர் சொன்னது போல சன்னதிக்கு முன்னால் உள்ள நந்தியின் காதில் கண்ணீரோடு முறையிட்டாள். வெளியே சொல்லி அழ தைரியமில்லை. அந்த கோயில் நந்தி சாதாரண நந்தி இல்லம்மா. நந்தி பகவானே அங்க வந்து பிரதட்சணமாயிட்டாரு. அந்த நந்திக்கு உயிர் வரும். சுவாமி ரிஷப காளையார் கம்பீரமா எழுந்து அப்புறமா போய் திரும்ப உட்கார்ந்துக்குவாரு என்று அவர் சொன்னதெல்லாம் தீப்தாவின் காதில் ஒலித்தபடியே இருந்தது. எல்லாம் முடிந்து தீப்தா காரில் ஏறி சென்ற பின் சங்கரன் போனில் அழைப்பு. அழைத்தது அவன் உறவினரான ஜோசியர் மாத்ரபூதம். என்ன சங்கரா, நடிகை தீப்த பிரியா வந்துட்டு போறாளா என்று ஆரம்பித்தார் அவர். ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தானே அனுப்பி வச்சேன். நீங்களா? என்ன நீங்களா? நான் டிவியில டைம் ஸ்லாட் எடுத்து பரிகாரமெல்லாம் சொல்ற ஜோசியன்றது உனக்கு தெரியும் தானே? அதனால என்ன? அதனால அவளும் என் ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு ஒரு நாள் அவ வீட்டுக்கே என்ன கூப்பிட்டா. ஜாதகத்தை காட்டினா. அப்படியே சிக்கல்னு அவ சிக்கலை சொன்னா. என்ன சிக்கல்? நடிகனாலே வர சிக்கல் தான். ஒரு அரசியல்வாதி இவளை வச்சுக்க ஆசைப்படுறான். அதுவும் அதிகாரம் வேற அவன் கையில இருக்கா. பாடா படுத்துறான். வேற என்ன? அதான் நம்ம கோயில் நந்தி காதுல போய் குறைய சொல்லுன்னு சொல்லி வச்சேன். சொன்னாளா? சொன்னா. நீ வேணும்னா பாரு, நம்ம கோயில் கூடிய சீக்கிரமே ரொம்ப பிரபலமாயிடும். என்கிட்ட வரவாளையெல்லாம் நான் நம்ம கோயிலுக்கு தான் டைவர்ட் பண்ணி விட போறேன். 10 பேர்ல 4 பேருக்கு பழிச்சா போதுமேடா. என்ன மாமா திடீர்னு இப்படி ஒரு ஊர் பாசம்? பாசம்தான்டா, பாசம்தான். அங்கதானே எனக்கு நிலப்புலன்கள்லாம் இருக்கு. அதனால
அதெல்லாம் பிளாட் போட்டு விக்கணும்னா ஊரு பிரபலமாகணும். ஊரு பிரபலமாகணும்னா கோயில் பிரபலமாகணும். ஜோசியர் மாத்ருபூதம் சுற்றாமல் வளைக்காமல் நேராக பாயிண்ட்டுக்கே வந்து விட்டார். அப்போ உங்க சுயநலத்துக்காக இப்படி ஒரு திட்டமா? இதுல உனக்கும் தானே வரும்படி. எந்த குருக்கள் பிஎஃப் கிராஜுவிட்டி போனஸ் இன்சென்டிவ்லாம் வாங்குறா? காணிக்க ஜீவான் தானே. அதுக்காக சுவாமியவா கூட்டு சேர்க்கிறது? பைத்தியக்காரா, அவரை நான் தூக்கி தானே பிடிச்சிருக்கேன். என் புத்திசாலித்தனத்தை நினைச்சு சுவாமி சந்தோஷம்தான் படுவார். ஜோசியர் கருத்தை சங்கரனும் மௌனமாக ஏற்றுக்கொண்டான். அடுத்த வாரமே தீர்த்த பிரியா திரும்ப கோயிலுக்கு வந்தாள். அவள் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. அவள் பிரார்த்தனை பலித்து விட்டிருந்தது. அந்த அரசியல்வாதி ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டிருந்தான். சிலிர்த்து போய் விட்டிருந்தாள். நந்தீஸ்வரன் தான் தன்னை ரட்சித்ததாக அவள் நம்பினாள். கோயிலை புனருத்தாரணம் செய்ய 10 லட்சம் ரூபாய் டொனேஷனாக வேறு தந்தாள். கூடவே வந்த பத்திரிகைக்காரர்கள் அதை எவ்வளவு பெரிதுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு பெரிதுபடுத்தி விட்டனர். அவள் படமும் ரிலீஸ் ஆகி நன்றாக ஓடவும் நந்தீஸ்வரர் மேல் சினிமா உலக பார்வையும் பெரிய அளவில் திரும்பிவிட்டது. சங்கரா, எப்படிடா என் ஜோசியம்? மாமா, சினிமாக்கார அவ்வளவு பேரும் வர ஆரம்பிச்சிட்டா மாமா. அதே மாதிரி அரசியல்வாதிக தொழிலதிபர்கள்னு நந்திக்கிட்ட தினமும் ஒரு கூட்டமே நிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். நானும் நம்ம நிலத்தை பிளாட் போட்டு விற்க ஏற்பாடு பண்ண போறேன். கோயிலை ஒட்டி இருக்கிற இடத்துல ஒரு லாட்ஜ் கட்ட போறேன். லாட்ஜா? ஊருக்கு வரவா தங்குனாதானே லாட்ஜ் போனி ஆகும். இனிமே ஆள் பார்த்து தங்கணும்னு சொல்ல போறேன். ஒரு வாரம் தங்கி கும்பிடு போட்டாதான் உனக்கு விமோச்சனம்னா தங்கிட்டு போறாங்க. இது டூ மச் இல்லையா? ஓடா போ. இன்னைக்கு இந்த நாட்டுல பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தான் நான் ரொம்ப தேவைப்படுறேன். இவங்க நான் சொல்றத தேவ வாக்காவே எடுத்துக்கிறவாங்க. பக்தி உள்ளவா விட புத்தி உள்ளவாக்கு தாண்டா இந்த உலகம். பாரேன், நம்ம கோயிலுக்கே என் புத்திசாலித்தனத்தாலதான் விமோச்சனம் ஏற்பட்டிருக்கு. ஜோசியர் பேச்சில் செருக்கு நன்றாகவே தென்பட்டது. அது சங்கரனுக்கும் புரிந்தது. இருந்தும் கோயில் ஜே ஜே என இருப்பதை எதையாவது பேசி கெடுத்து கொள்ள அவன் விரும்பவில்லை. ஒரு 3 மாதம் போயிருக்கும். சங்கரனுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் இருந்து ஆர்டர் வந்தது. அந்த வேலைக்கு போவதே உத்தேசம் என அவன் நினைக்க, அவன் அப்பா பரமேஸ்வரனும், கோயிலை பார்த்துக்கோ, நம்ம கடமை அது, அப்புறம் கோயில் நம்ம கையை விட்டு போயிடும் என்றார். கோயில்ல இருக்கிற வரை பிரத்தியாரே குறிப்பா பக்தால நம்பியேதான் இருக்க வேண்டியிருக்கு. சுவாமியும் பெருசா கை தூக்கி விடுறானா? அதுவும் இல்ல. அவரையே நம்ம ஜோசியர் மாமா தான் தூக்கி விட்டு இருக்காரு என்று சங்கரனும் கூறவே பரமேஸ்வரன் முகத்தில் ஈயாடவில்லை. சங்கரா என்றார் ஈனசுரத்தில். புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதேல். நாம தான் சுவாமி கடமை அது இதுன்னு நினைக்கிறோம். ஆனா எப்பவும் புத்தி உள்ளவன் தான்ப்பா எதுலயும் சாதிக்கிறவனா இருக்கான். நம்ம ஜோசியரே எடுத்துக்கோங்க. நம்ம கோயில் கிட்டத்தட்ட பூலோக கைலாசம்னே சொல்லிட்டாரு. சொல்லி அவர் நல்லா கல்லா கட்டிட்டாரு. கோயிலும் முன்ன மாதிரி இல்ல, முன்னேறி இருக்கு. இப்படி கோயிலை வச்சு பிழைக்கலாம். நம்பி பிழைக்க நிஜமா என்னப்பா இருக்கு? தினசரி ஜனங்க நம்ம கோயில் நந்தி காதுல குறை சொல்றத கேட்கச்ச எனக்கு சிரிப்பா வரும். எனக்குத்தானே உண்மை தெரியும். பரமேஸ்வரனால் பதிலுக்கு பதில் பேச முடியவில்லை. கோயிலை வச்சு பிழைக்கலாம், நம்பி பிழைக்க நிஜமா என்னப்பா இருக்கு என்று அவன் கேட்ட கேள்வி அவர் பொட்டில் சுட்டது. அதோடு கோயிலுக்கு புறப்பட்டார். அதுநாள் வரையில் பரம்பரை பரம்பரையாக கடமையாற்றி வந்ததெல்லாம் அர்த்தமற்ற ஒரு விஷயம் போல அவருக்கு தோன்றியது. கோயிலை நெருங்கியவர் அனிச்சையாக இயங்கினார். கோயில் கதவு முன் நல்ல கூட்டம். கதவு திறக்கவும் திபு திபுவென்று நந்தியை நோக்கித்தான் எல்லோரும் ஓடினார்கள். கோயிலில் இப்பொழுது சுவாமி கூட 2ஆம் பட்சம்தான். குறை கேட்கும் நந்திதான் முதல் பட்சம். அதை பார்த்த பரமேஸ்வர குருக்களுக்கு சிரிப்பும் வருத்தமும் கலந்து வந்தது. சன்னதிக்குள் நுழைந்து விளக்கை தூண்டிவிட்டு
தீபத்தை தட்டி எழுப்புவதும் லிங்கம் மேல் கிடந்த பூக்களை எடுத்து போடுவதும் என்று அனிச்சையாக இயங்கினார். அப்படியே சன்னதிக்கு வெளியே வந்தார். எதிரில் ஒரு சந்நியாசி. அவரை பார்க்கவும் கொஞ்சம் சுருக்கென்றது. அவர் ஒரு கோடீஸ்வரர். நீங்களா? இது என்ன கோலம் என்று ஆரம்பித்தார் குருக்கள். சந்நியாசம் வாங்கிட்டேன் குருக்களே, பணம்லாம் ஒரு அளவு வரைக்கும் தான் என்று சிரித்தார். என்ன அப்படி சொல்லிட்டேன் எனவும் தொடர்ந்தார். என் கார் டிரைவருக்கு ஒரு நாள் 2000 ரூபாய் சம்பளம் உயர்வுன்னு சொன்னேன். பூரிச்சு போயிட்டான். நெருக்கடி இல்லாம வாரம் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னான். அதே நாள் எனக்கு வியாபாரத்துல ஒரு 5.5 கோடி ரூபாய் லாபம் வந்தது. ஆனா நான் 7 கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தேன். 1.5 கோடி குறையவும் 5.5 கோடி லாபம் எனக்கு பெருசா தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப என் பிஏ ஒருத்தர்கிட்ட போன்ல பேசினது காதுல விழுந்தது. எனக்கு ஒரே இடத்துல 2 காட்சி. எங்க பாஸோட கார் டிரைவர் 2000 ரூபாய் சம்பள உயர்வுக்கு பூரிச்சு போயிட்டான். என் பாஸோ 5.5 கோடி லாபம் கிடைச்சும் வருத்தத்துல இருக்காரு. உண்மையில சந்தோஷங்கிறது பணம் தீர்மானிக்கல, பார்வைதான் தீர்மானிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்று என் பிஏ பேசினார். எனக்கு சுருக்குன்னுது. அது ஒரு பெரிய உண்மை இல்லையா? அதான் ஆரம்பம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பல தெளிவுக்கு பிறகு எல்லாத்தையும் புள்ள குட்டிங்க கிட்ட விட்டுட்டு சுவாமி கிருஷ்ணானந்த ஆசிரமத்துல சேர்ந்துட்டேன். சுட்ட பழம் வேணுமா சுடா பழம் வேணுமான்ற கேள்வியில அவ்வைக்கு ஷாக் அடிச்சது போல என் பிஏ பேச்சுல எனக்குள்ளயும் ஷாக். உண்மையில இப்பதான் மனுஷனா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அவர் பேசிய பேச்சில் பரமேஸ்வரனுக்கும் ஒரு பதில் ஒளிந்திருந்தது. அவரே தொடர்ந்தார். நீங்க கொடுத்து வச்சவங்க சாமி. சாமி கிட்டயே இருக்கீங்க. பொல்லாத ஆசா பாசங்க கிட்ட உங்களை சிக்க விடாம தாங்கிட்டேயே சாமி உங்களை பாதுகாப்பா வச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அந்த வகையில ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி என்றார். இது அடுத்த பதில். பரமேஸ்வரனுக்கு சுளீர் என்று முதுகில் பிரம்படி விழுந்தது போல் இருந்தது. உச்சபட்சமாய் ஜோசியர் மாத்திரபூதத்தின் வலதுகை எனப்படும் மணிகண்டன் என்பவன் அவரை நோக்கி வந்து நின்றான். நமஸ்காரம் அம்மா. வாப்பா, என்ன தனியா வந்திருக்கே? ஜோசியர் வரல? இல்ல மாமா, அவரால இனி வரவும் முடியாது என்றவனை அதிர்ச்சியோடு பார்த்தார். ஏன் அப்படி சொல்ற? பாரு, அவனால எவ்வளவு கூட்டம். இருக்கலாம் மாமா. ஆனா அவரு சுவாமிய கல்லாவா மட்டுமே நினைச்சு சொன்ன பொய் அவரையே இப்ப பொய்யாக்கிடுச்சு. ஒரு காரியமா கடத்தெருவு பக்கமா போனவரை கோயில் மாடு ஒண்ணு எதிர்பாராம முட்டினதுல தடுமாறி சாக்கடையில விழுந்துட்டாரு. அதுல முதுகுத்தண்டுல பலமான அடி. மூளைக்கு போற ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு அவரால பேச முடியல, நிக்கவோ உட்காரவோ முடியல. படுத்த படுக்கையா இருக்காரு. எப்பவும் புத்தி தான் பெருசுன்னு வலது நெத்திய தட்டி தட்டி பேசுறவரு இப்ப பக்தி தான் பெருசுன்னு அழுது புலம்புறாரு. அதுதான் நந்திகாத சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போக வந்திருக்கேன். எதிர்பாராம முட்டினது கோயில் மாடு இல்ல, நந்திங்கிறது அவரோட தீர்மானம் ஆயிருச்சு. ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். சுவாமிய வச்சு அவர் சொன்ன பொய் எல்லாம் மெய்யாயிருச்சு. ஆனா அவரு பொய்யாயிட்டாரு. குருக்கள் வரையில் மணிகண்டன் பேசவில்லை. சுவாமியே வந்து பேசியதாகத்தான் தோன்றியது. தனக்கேற்பட்ட சலன சஞ்சனங்களை வளர விடாமல் வழித்தெறியவென்றே கோடீஸ்வர சந்நியாசியையும் மணிகண்டனையும் சுவாமி அனுப்பியதாகவே அவர் கருதினார். அதுநாள் வரையில் இல்லாத சிலிர்ப்போடு ஈஸ்வரா என்றபடியே சன்னதி நோக்கி நடந்தார்.